வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன் நிகழ்ச்சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி 4ஆம் தேதி சனிக்கிழமை, அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை வரை உள்ள வாரத்துக்கான பலன். இந்த வாரத்தில் கிரக நிலவரங்களை பொறுத்தவரையில் மாற்றமில்லை. மேஷத்தில் எந்த கிரகமும் கிடையாது. மிதுனத்தில் குரு இருக்கிறார். அப்புறம் சிம்ம ராசியில் கேதுவும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். அப்புறம் கன்னி ராசியில் புதனும் சூரியனும் இருக்காங்க. அதுக்கப்புறம் துலாத்தில் செவ்வாய், விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் வார தொடக்கத்தில் சந்திரன் விருச்சிக ராசியில் இருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் மூவ் பண்ணி போகிறார். சனி பகவான் மீன ராசி, ராகு கும்பராசி. இது கிரக நிலவரங்களாக இருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்போ என்ன ஒரு விஷயம்னா, அது ஒரு மறைவு ஸ்தானம் தான். நமக்கு கொஞ்சம் வீக்காக ஃபீல் பண்ணுவோம் ஃபிசிக்கலி. உடம்பு இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது. கொஞ்சம் வயசானவங்களுக்கு உண்மையிலே இருக்கலாம். பட் ஈவன் ஒரு யங்ஸ்டர் கூட ஒரு எந்தூசியாசம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி அவன் ஃபீல் பண்ணுவான். அப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணுன்னா முன்னாலே கொஞ்சம் கேரப் பண்ணிக்கணும். இதை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு பிளான் பண்ணால் கரெக்டாக போவோம். இல்லைன்னா அரை மனசு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அடம் பிடிக்கிற பையன் மாதிரி மரபுல ஏற்படும். ஸோ முன்னாலேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். 4ஆம் இடத்தில் ராகு, 5ஆம் இடத்தில் சனி. ரொம்ப சிம்பிள். 5ஆம் இடம்னு சொல்கிறது பூர்வ ஜென்ம புண்ணியஸ்தானம் சொல்லுவோம், நம்ம புத்தி. அந்த இடத்துல சனி இருந்தால் என்னாகும்? எந்த யோசனையும் வரலப்பா எனக்கு அப்படிம்பாங்க. ஐடியா இருக்கா? இல்லை ஐடியா வரல. இந்த மாதிரி ஒரு டல்னஸை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை. அதே மாதிரி வேகமாக ரியாக்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக தான் ரியாக்ட் பண்ணுவோம். அப்போ வேகமாக ரியாக்ட் பண்ணால் என்ன ஆகும்? தப்பாக தான் வரும். கொஞ்சம் யோசிச்சு பண்ணால் கரெக்டாக வரும். ஏன்னா அந்த இடத்துல இருக்கிறவர் அந்த மாதிரியான கிரகம், மந்தன்னு பேர் அவருக்கு. அதுக்குன்னு அவர் உங்கள் சிந்தனையை கெடுப்பவர் அல்ல. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது போல தன்மையை சொல்கிறது. 8ஆம் இடத்தில் குரு. நல்ல விஷயந்தான். தவம், தியானம் இதுக்கெல்லாம் உகந்த ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நேரம். அதே நேரத்தில் 10ஆம் வீட்டில் சுக்கிரன். நல்ல நண்பர்களை பார்ப்பது, சோஷியலைசிங் ஆக்டிவிட்டீஸ், அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் மனசில் ஒரு உற்சாகம். ஏன்னா நம்ம திடீர்னு பார்க்குறோம், நம்ம ரொம்ப நாளாக பார்க்காத ஃப்ரெண்டை பார்க்குறாங்க, அது மாதிரி. ஸோ ஒரு விதத்தில் அதெல்லாம் நன்மையாக இருக்குது. ரைட். 2ஆம் இடத்துக்குடைய குரு 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால் ஃபைனான்ஷியலாக பிரச்சனைகள் இல்லை. வர வேண்டிய சம்பளமோ வர வேண்டிய பணமோ சரியான நேரத்தில் சரியான முறையில் வந்துட்டுருக்கு. அதில் பிரச்சனை இல்லை. அதுவே 50% பிரச்சனை இல்லை. அப்போ தனிப்பட்ட உற்சாகம், இப்போ எனக்கு மூடு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான். ஸோ அதில் தான் நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களை உற்சாகப்படுத்தி கொள்வதால் நிறைய நன்மைகள். ஏன்னா ஒரு கம்பெனி வராங்க, ஏன்பா உம்முன்னு இருக்காம்பாங்க, அந்த மாதிரி. அப்போது உங்களை நீங்கள் உற்சாகப்படுத்தி ஜனரஞ்சமாக எல்லோரும் பழகும்போது நன்மைகள் உண்டாருது. அதை இயற்கையாக நடக்காமல் இருக்கலாம். அப்போது நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் உங்களை உத்வேகப்படுத்தி அந்த அவேர்னஸோடு இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. சில நேரங்களில் நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்திகள் குறைவாக இருக்கலாம். ஏன்னா அவர் தானே ராசிக்கு அதிபதி. அப்போ எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தால் வியாதி வரும், கண்டேஜியஸ் டிசீசஸ். அப்போ அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீங்கள் செல்லும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட்டை பார்க்க போகிறீங்க, வேறு எவனா இருமை இருப்பான், நம்ம அஃபெக்ட் ஆகிடுவோம். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் அவசியமாக இருக்குது. இந்த கூடுதல் கவனத்தோடும் ஒரு அவேர்னஸோடு நீங்கள் செயல்படும் போது இந்த வாரம்
நிம்மதியாக இருக்க அளவுக்கு ஒரு சூழலை உங்களுக்கு தரக்கூடிய வாரமாகத்தான் இருக்கும். நம்ம இயல்பாக இருந்தான்னா கொஞ்சம் பிரச்சனை வருது, அதுதான். ஸோ அதை நீங்கள் உங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் வரக்கூடிய செய்தியாக இருக்குது. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.